ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பணின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 29:4. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனை சீரியோனை போலவும் காண்டா மிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் இன்னும் மேல 3ஆம் வசனம் போனா, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை மிகவும் பெரியது. அவர் ஒரு குரல் கொடுத்தா போதும், சகலமும் அசையும். அல்லேலூயா. அவர் வாய் திறந்து பேசினா ரொம்ப பேச மாட்டார். ஆமா, நிறைய ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற எல்லா கதையும் பேசுறாராம், அப்படிலாம் கிடையாது. தேவன் சுருக்கமாய் தான் பேசுவார், ஓமைகளினால் பேசுவார். சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் பேச மாட்டார். தேவையான மட்டும்தான் வாய் திறப்பார். ஆவியில உணர்த்தி பேசுவது வேற, கர்த்தர் பேசுவது வேற. இங்க அப்படித்தான் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல கணிக்குமா? தண்ணிக்கு உள்ள இருந்து பேசினா சத்தம் கேட்குமா? ஆனால் கர்த்தருடைய சத்தம் தண்ணீருக்குள்ளிருந்து பேசினாலும் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மலையின் மேல பேசுகிறார். மலையின் மேல அவர் பிரசன்னமாகிறார். மோசே முகமுகமா பார்க்க அவரிடத்துல பேசுகிறார். ஆண்டவர் கொடுத்த அந்த 10 கற்பனைகளை கேட்டு முடித்த உடனே மக்கள் சொல்றாங்க, எங்ககிட்ட ஆண்டவர் பேச வேணாம், எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களுக்கு நடுக்கமா இருக்குது, உங்ககிட்டயே பேசட்டும், நீங்களே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை எங்களுக்கு கொடுங்க, தேவன் கொடுக்கிற சத்தியத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மோசே கிட்ட சொல்லி பயப்படுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தம் அதிகாரம் நிறைந்தது, வல்லமை நிறைந்தது, ஜீவன் உள்ளது, உயிரோடு இருக்கிற வார்த்தை. பேசினால் முளைக்காத இடத்திலே முளைத்துவிடும், காய்க்காத இடத்திலே காய்த்துவிடும், நிரம்பாத இடத்திலே நிரம்பிவிடும், பிரச்சனைக்குரிய இடத்துல பிரச்சனைகள் தகர்ந்து விடும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை அத்தனை வல்லமுடையது. சிருஷ்டிப்பின் காலத்தை பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே அப்படியே சும்மா சல்லுன்னு நடக்குது பாருங்க. விதைகள் முளைப்பிக்க கடவுதுன்னா டக் டக்குன்னு அங்கங்க என்னென்ன மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் எல்லாம் தானாகவே தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சத்தம் அத்தனை வல்லம் உள்ளது. அல்லேலூயா. ஆமா, தண்ணீர்களுக்குள்ளே மச்சங்கள் உண்டாக கடவுதுங்கிறார். என்னென்ன கலரா மீன் வரும். அவருடைய சத்தம் அத்தனை பெரியது. அல்லேலூயா. ஒரு குரல் கொடுத்தவனை கேதுரு மரம்லாம் மிக ஸ்ட்ராங்கான மரம், அதெல்லாம் முறிதான். அது முறிஞ்சு எப்படி விழுதான்? கண்ணுக்குட்டியை போல, காண்டாமிருகத்துல போல துள்ளுதான். அல்லேலூயா. ஆனா முறிஞ்ச அந்த மரம்லாம் துள்ளுகிறதா. அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த சத்தம். மரங்கள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் கர்த்தர் அதை முறித்து போடுவார். அது இன்னும் பேசினா தியானம் பண்ண நிறைய சத்தியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்குமா? தண்ணியில மட்டும் இல்லை, அக்கினி ஜுவாலை நடுவிலே கர்த்தருடைய வார்த்தை தொனிக்க ஆரம்பிக்கும். அங்கிருந்தும் கர்த்தர் பேசுவார். மோசேக்கு அப்படித்தானே பேசினாரு. முச்சடி மத்தியில அக்கினி ஜுவாலையின் மத்தியில கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அவருக்கு தண்ணியும் ஒன்றும் இல்லை, அக்கினியும் ஒன்றும் இல்லை, பெரிய மரங்களும் ஒன்றும் இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். காதேஸ் வனாந்திரத்தில் கூப்பிட்ற சத்தம் அடுத்தவங்களாம் கேட்காதுங்க, பரந்த பகுதி போய் கேட்காது. ஆனால் அந்த சத்தம், அவருடைய சத்தம் அப்படி கேட்காத இடத்துலையே அதிர பண்ணுமா. ஆமாம், பெண் மான்லாம் குட்டி போட்டுருமா கேட்குற சத்தத்தில். அப்பேற்பட்ட சத்தம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியம் நடந்து கொண்டிருந்தாலும் அவர் ஒரு குரல் கொடுத்தா போதும்,
சத்துரு நடுங்குவான். அவர் ஒரு குரல் கொடுத்தால் போதும், அவருடைய சத்தம் வந்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிக்க முடியாதவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் ஒரு குரல் கொடுத்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் மாறாதவைகள் எல்லாம் மாறிவிடும். அவர் ஒரு குரல் கொடுத்தால், அவருடைய சத்தம் கொடுத்தால் போதும், நடக்காதவைகளை நடத்தி காண்பிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் சத்தம் கொடுத்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு சத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இந்த மெய்ப்பனின் சத்தம், துதியின் சத்தம், இவைகளெல்லாம் ஆண்டவரே நேசரின் சத்தம் மக்களுடைய இருதயங்களிலே, குடும்பங்களிலே தொனிப்பதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், எங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எல்லாம் அதிகாரமுள்ள வார்த்தைகளாய் எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பங்களில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் மக்களுக்குள்ள, தேசத்துக்குள்ள இது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய சத்தமாய் தொனிப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பதில் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Bye bye.